வணக்கம். ரீசெண்டாக சென்னையில் ஒரு விஷயம் ட்ரெண்ட் ஆகிறதா நான் ஒரு சில வீடியோ பார்க்குறேன். அதாவது கோகனட் மில்க் தேங்காய் பால் வியாபாரம் பயங்கர ட்ரெண்ட் ஆகிருக்குது. தெருவுக்கு 10 கடை முளைச்சிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. இது நல்லதா? தேங்காய் பால் நிறைய குடிக்கலாமா இந்தளவுக்கு அப்படிங்கிறதுலாம் நிறைய பேரோட சந்தேகமாக இருக்குது. ரெண்டு விஷயந்தான். தேங்காய் பாலில் என்ன நன்மை இருக்குது, தேங்காய் பால் எவ்வளோ எடுத்துக்கலாம், என்ன தீமைகள் இருக்குது அப்படிங்கிறத பற்றி சிம்பிளாக நம்ம பார்த்துக்கலாம். ஏதேதோ விஷயங்களை ட்ரெண்ட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஏதேதோ ட்ரிங்க்ஸை நம்ம ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக, ஆரோக்கியத்துக்கு கேடு விளைவிக்கக்கூடிய விஷயத்தெல்லாம் ப்ரொமோட் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி விஷயங்கள் வைரல் ஆகிறது, ட்ரெண்ட் ஆகிறது ரொம்ப நல்லது தான். இளநீர் குடித்தா நல்லது, தர்பூசணி சாப்பிட்டா நல்லது. அதே மாதிரி தேங்காய் பால் சாப்பிட்டாலும் நல்லது. தேங்காய் பால் எதுவும் ஃபோர்ட்டிஃபைட் பண்ணாமல் ப்ளைனாக தேங்காயிலேருந்து அப்படியே அரைச்சி அதிகமான சுகர் இல்லாமல், சுகர் போடாமல் குடிக்கிறது ரொம்ப நல்லது தான். தேங்காய் பால் வெறும் வயிற்றில் குடிப்பதனால வயிற்றுப்புண், வாய்ப்புண், நெஞ்சு எரிச்சல் போன்ற பிரச்சனைகளுக்கு நல்ல மருந்தாக இருக்கும். ஏற்கனவே நம்ம தனி வீடியோவாக பதிவிட்டிருக்கிறோம். கோகனட் மில்க் தேங்காய் பாலில் நல்ல கேலோரிஸ் இருக்குது, அண்ட் சேச்சுரேட்டட் ஃபேட் இருக்குது, லாரிக் ஆசிட் ஹார்ட்டுக்கு நல்லது, ஃபீனால்ஸ், ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் உடம்புல இருக்கக்கூடிய வளர்ச்சிதை மாற்றத்தினால் உருவாக்கக்கூடிய டெட் செல்ஸை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்குது, நிறைய விட்டமின்ஸ், மினரல்ஸ் இருக்குது. ஸோ ஓவராலாக ஒரு பவர் பேக்டு நியூட்ரிஷன் ட்ரிங்க்னு பார்த்தா தேங்காய் பால் கண்டிப்பாக எடுத்துக்கலாம், தப்பு இல்லை. வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, வெயிட் கெயின் பண்ணணும்னு நினைக்கிறவங்களும் அதை எடுக்கலாம். ஸோ ஓவராலாக தினமும் ஒரு கப் ஆஃப் கோகனட் மில்க் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது, தாராளமாக எடுத்துக்கலாம். பட் டூ மச்சாக கன்சியூம் பண்ணுறதை தவிர்க்கணும். அதிகமாக எடுக்கிறதுனால என்ன பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா, வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஒரு 250 கிராம்ஸ் அளவு உள்ள ஒரு கோகனட் மில்க் எடுத்தீங்கன்னா அதில் 550 கேலோரிஸ் அதில் இருக்குது. ஸோ இதை டூ மச்சாக ஒரு நாளைக்கு 4 கப் 5 கப் நம்ம எடுத்தோம்னா வெயிட் கெயின் ஆகிறதுக்கும் உங்கள் எல்டிஎல் லெவல் அதிகமாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. எனவே டெய்லி 1 கப் இந்த சென்ஸ் ஒரு 200 ml அளவுக்கு ஒரு டைம் எடுக்கலாம். சில நபர்களுக்கு எம்டி ஸ்டமக்கில் எடுக்கும்போது எனக்கு அலர்ஜிஸ் லைக் ஸ்னீசிங், ரன்னிங் நோஸ் இந்த மாதிரிலாம் எனக்கு இருக்குது, தொண்டை கரகரப்புறது அப்படின்னு நினைக்கிறவங்க வேறு ஏதாவது உணவுகள், ஏதாவது ஸ்மூதி பண்ணுறீங்க, ஜூஸ் பண்ணுறீங்க, மில்க் ஷேக் போடுறீங்கன்னா, ஸோ மாட்டுப்பால் யாருக்கெல்லாம் ஒத்துக்கல, மாட்டுப்பால் சேரலை அப்படிங்கிறவங்க அதுக்கு பதிலாக கோகனட் மில்க் வச்சு ஸ்மூதிஸ், ஃப்ரூட் ஜூஸ் போடுறது, வேறு எங்கெல்லாம் பால் பயன்படுதோ அங்கெல்லாம் இந்த தேங்காய் பால் நீங்கள் பயன்படுத்திட்டு வரலாம். ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு அப்படிங்கிறது எல்லாவற்றுக்கும் பொருந்தும். எனவே அதே மாதிரி தேங்காய் பாலுக்கும் இது பொருந்தும். ஸோ டெய்லி 1 serving இஸ் வெரி குட் ஃபார் யர் ஹெல்த். அது போன் ஹெல்த்துக்கு நல்லது, ஸ்கின்னுக்கு நல்லது, ஹேர் க்ரோத்துக்கு நல்லது, ஓவரால் கட் ஹெல்த்துக்கு நல்லது, நல்லா மோஷன் போகும். ஸோ இது எல்லாமே ரொம்ப நல்லது தான். தாராளமாக தேங்காய் பால் எடுத்துக்கோங்க, நல்லா ட்ரெண்ட் பண்ணுங்கள், நிறைய வைரல் வீடியோ போடுங்க தேங்காய் பால் பற்றி, தப்பே கிடையாது. பட் டேக்கிங் ப்ராப்பர்லி அட் ப்ராப்பர் லெவல் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ இதை கரெக்டாக ஃபாலோ பண்ணுங்கள். அதே மாதிரி எல்லாமே நீங்கள் எடுக்கலாம், எல்லாமே நல்லது தான். தேங்காய் பால் மட்டும் கிடையாது, இளநீர், தர்பூசணி, முலாம்பழம், பதநீர் எல்லாமே எடுத்துக்கோங்க. இது எல்லாமே இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது தான், தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கோகனட் மில்க் ஒரு பவர் பேக் ட்ரிங்க்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஒரு 200-250 ml அளவுலேயே 550 கிலோ கேலரிஸ் அளவுக்கு அதில் எனர்ஜி இருக்குது, கேலரிஸ் இருக்குது. அதே மாதிரி அது ஃபேட் கண்டென்ட்டும் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 43 to 46 அப்ராக்சிமேட்லி கிராம்ஸ் ஆஃப் ஃபேட் இருக்குது. அதில் மோர் ஆஃப் சேச்சுரேட்டட் ஃபேட் தான் இருக்குது. ஸோ இந்த கோகனட் மில்க்லேருந்து எப்படி இவ்வளோ எனர்ஜி, கலோரிஸ் எவ்வளோ கிடைக்குன்னா, இது எல்லாமே அந்த ஃபேட்லேருந்து வர கலோரிஸ் தான். அப்படிங்கிறனால தான் நிறைய இந்த கீட்டோ டயட்டு, பேலியோ டயட் இப்படி ஃபாலோ பண்ணுறவங்களாம் இது சஜஸ்ட் மோர் ஆஃப் கோகனட் மில்க். ஸோ அதனால் வெயிட் லாஸ் அப்படின்னு நினைக்கிறவங்க இருக்கலாம். ஈவன் டயபெட்டிக்லேயும் இது நீங்கள் கோகனட் மில்க்கு நீங்கள் யூஸ் பண்ணலாம். இன்சுலின் சென்சிட்டிவிட்டி அதிகப்படுத்துது. ஸோ இதை ஒரு 100 ml அளவுக்கு மற்ற மில்க்குக்கு பதிலாக இதை நீங்கள் யூஸ் பண்ணலாம், எந்த பிரச்சனையும் கிடையாது. வாஸ்குலர் ஹெல்த், அதாவது வெரிகோஸ் வெயின் இருக்கிறவங்க, அல்லது அங்கங்கே எனக்கு கை கால் பிடிச்சிக்குது, அப்பப்போ மரமரப்பாக பிளட் சர்க்குலேஷன் கம்மியாகுதுன்னு நினைக்கிறவங்க கூட 100 ml கோகனட் மில்க் தாராளமாக டெய்லி நீங்கள் கன்சியூம் பண்ணலாம். இன்னும் டைலூட் பண்ணி எடுத்தால் 100 ml கோகனட் மில்கில் இன்னும் 100 ml தண்ணி ஊற்றி டைலூட் பண்ணி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு குவான்டிட்டி ஜாஸ்தியாக இருக்கும். பட் சேம் கம்மி அளவு, அதே கேலோரி, அதே ஃபேட் கண்டென்ட் தான் அதில் இருக்க போகுது. ஸோ டைலூட் பண்ணி தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ கோகனட் மில்க்கு அளவாக டெய்லி குடிச்சிங்கன்னா எந்த பிரச்சனையும் கிடையாது, நல்லது தான். நிறைய குடிச்சிங்கன்னா ஃபேட் அண்ட் வெயிட் கெயின் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பக்குவமாக குடிச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.